ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎம்சி ஃபுட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஈஸியாக கோதுமை மாவில் எப்படி பாயசம் செய்யலான்னு பார்க்கலாம். கோதுமை மாவு பாயசம் செய்ய தேவையான பொருட்கள்: காய்ச்சிய பால் 1.5 டம்ளர், நெய் தேவையான அளவு, பாதாம் 5 கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஏலக்காய் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், திராட்சை ஒரு 10 எடுத்திருக்கேன், முந்திரி 10. நான் இன்றைக்கி அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்காயை அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக தேங்காய் பால் எடுத்துட்டு மறுபடியும் அந்த தேங்காயிலேயே தண்ணி ஜாஸ்தியாக விட்டு மறுபடியும் தேங்காய் பாலை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 3/4 டம்ளர் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி அதில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு பவுலில் நான் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வச்சுருக்கலாம். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்த டைமில் நம்ம அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் முந்திரியும் திராட்சையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். இது பொன்னிறமாக வருந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கோதுமை மாவு வெந்ததும் நான் காய்ச்சி வச்சுருக்க பாலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்ன நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். வெல்லத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு தண்ணி அதிகமாக ஊற்றி ஆட்டின தேங்காய் பால் அதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஹீட்டாகி வர டைமில் நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றி ஆட்டின தேங்காய் பால், நல்லா கெட்டியாக எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் அதை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பொடிச்சு வச்சுருக்க ஏலக்காயை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதில் தேங்காய் பால் 2 விதமாக ஆட் பண்ணணுங்கிறது ஆப்ஷனல் தான். இது நீங்கள் ஒரே தேங்காய் பாலை எடுத்து நீங்கள் ஆட் பண்ணி கூட நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். முந்திரி திராட்சையை வறுத்து வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். லாஸ்ட்டாக துருவி வச்சுருக்க தேங்காய் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்க கோதுமை பாயசத்தை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் துருவி வச்சுருக்க தேங்காயை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பாதாமையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கோதுமை பாயசம் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப தேங்க்யூ. மறக்காமல் ஜேஎம்சி ஃபுட் ரெசிபீஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.